வணக்கம். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். ஔவையார் அம்மா இதை சொல்கிறாங்க. ஔவையார் அப்படிங்கிறது பெண்பார் புலவர் ஒருத்தரை குறிக்காது. பல பெண்பார் புலவர்கள் பாடிய பாடல்களை ஒன்றா ஔவையார் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொண்டு வராங்க. அந்த பாட்டுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனிதருக்கு செய்த உதவியானது கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்தைப் போல அவரின் உள்ளத்தில் நன்றி உணர்வால் நிலைத்து நிற்கும். ஆனால் தீயவனுக்கு செய்த உதவியோ நீர்மேல் எழுதப்பட்ட எழுத்தைப் போல உள்ளத்தில் தங்காமல் உடனே அழிந்து போகும். இப்போ ஒருத்தர் நன்றி உணர்வோடு இருப்பார், நல்ல வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க முதல்ல உதவியை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. கஷ்டத்திலும் மானத்தோடு தன்மானத்தோடு வாழ தான் விரும்புவாங்க. ஒரு சந்தர்ப்ப வசத்தால் யாராவது அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டா அந்த உதவி செஞ்சவரை பார்க்கும்போதெல்லாம் அவங்க கருணையோட நன்றி உணர்வோடு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு திரும்ப உதவி செய்ய முற்படுவாங்க. உதவி செய்ய முடியாவிட்டாலும் நெஞ்சத்தில் அவங்களுக்கு தனி இடத்தையும் மதிப்பையும் அவங்க காலம் வரைக்கும், கடைசி காலம் வரைக்கும் கொடுப்பாங்க. அதே வேளையில் நன்றி உணர்வில்லாத, அன்பில்லாத, மற்றவர்களின் மீது, மற்றவர்களின் முதுகின் மீது சவாரி செய்ய விரும்பும் சிலருக்கு உதவி செய்யும்போது அந்த உதவியை ஏற்றுக்கிட்டு அந்த உதவியை விட அதிகமான பணமோ உதவியோ செய்கிறவங்கள புகழ்ந்து உங்களை அதே நேரத்தில் தாழ்ந்தும் செய்வாங்க. இப்போ பணம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமுக்கு உங்களை ஐயோ ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னு புகழ்ச்சியாக பேசுவாங்க. அதை விட அதிகமாக இன்னொருத்தர் பணம் கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் எதிரிலேயே அவங்கள புகழ்வாங்க. திரும்ப உங்களால் அவங்களுக்கு திரும்ப திரும்ப உதவி செய்ய முடியலன்னா உங்களை தாழ்த்தி அவமானப்படுத்தவும் தயங்க மாட்டாங்க, அவமானப்படுத்தவும் செய்வாங்க. இது பொதுவாக உறவுகளில் நடக்கும். உறவுகளில் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, உறவினர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா வளர்ந்து வராங்க, ஒத்துமையாக வளர்ந்து வராங்க. ஆனால் காலப்போக்கில் ஒவ்வொருத்தர் பொருளாதாரத்தில் முன்னேறியும் ஒவ்வொருத்தர் குறைவாக இருக்கும்போதும் அதை சிலரால் ஏற்றுக்க முடியாது. சில பேர் தன்மானத்தோடு நான் வாழ்ந்து காட்டுறேன், என்கிட்ட இருக்கிறதுல நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்னு நினைப்பாங்க. பல உறவுகள் என்ன பண்ணுவாங்க, நாமெல்லாம் ஈக்குவலாக தானே இருக்கணும், அவங்க மட்டும் எப்படி வசதியாக இருக்கலாம் அப்படின்னு பொறாமைப்படுறதும் அவங்கள அவமானப்படுத்துறதும் பின்புலத்தில் அவங்களுக்கு சதி வேலைகள் செய்கிறதையும் செய்வாங்க. சில பேர் அதை சாதாரணமாக எடுத்துக்கவும் செய்வாங்க. இப்படியும் நடக்கும். வசதியில் அதிகமானவங்க என்ன பண்ணுவாங்க, வசதியில் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிறவங்கள அவமானப்படுத்துறது, அவங்கள பொது இடங்களில் சரியாக ட்ரீட் பண்ணாமல் விடுறது, இப்படியும் செய்வாங்க. அதுவும் தவறு. பணத்தை பொறுத்தோ பொருளாதாரத்தை பொறுத்தோ இந்த மாதிரியான உறவுகளை நிர்ணயம் செய்யக்கூடாது. அவங்கள எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். இது 2 பேருக்கும் பொதுவானது.